வணக்கம் அருமை நண்பர்களே. இன்னைக்கு திங்கக்கிழமை, வாரத்தின் முதல் நாள். மது ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. அதனால் ஒரு அருமையான ஒரு சாப்பாடு தான் இப்போ செஞ்சு ஸ்கூலுக்கு நல்லா கட்டி அனுப்பிச்சுட போகிறோம். என்ன சொல்லக்கூட்டி? ஓகே, டன். ஓகே, என்ன சாப்பாடுன்னு பார்த்துருவோம். இந்நிகழ்ச்சி இது ஊத்துவலங்கூர் ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர், ஊமச்சிக்குளம், மதுரை 14. ஆடி தள்ளியோடி வரப்போகுது நண்பர்களே. ஆஹா, சுட சுட சோறு நண்பர்களே. சூடான சோறு அப்படியே ஆக்கணும்னு அப்படியே இறங்கிட்டு வந்தாச்சு. சூடான சோறு, சுவையான சோறு, ஒயிட் ரைஸ். ஆஹா, பார்த்தீங்கன்னா சுட சுட ததும்ப ரசம் நண்பர்களே. சூடான ரசம், அடடடடடா, ததும்ப ஆடடடடா. நம்ம ரசம் சாப்பிடணும் இன்னைக்கு பாப்பாக்கு. கொஞ்சம் எனக்கு போட்டு ஆற வச்சுக்கிறேன் நண்பர்களே. அதுதான் ஆறு. மதுக்குங்க அடாடாடாடாடா, மதுக்கு கீழே இருக்கா தட்டு. அப்புறம் அந்த தட்டு இந்த சோறு போதுமா மது உனக்கு? அப்படியா? மது புரட்டி வைக்கடாப்பா. அப்போ எனக்கு ஆரட்டுது இந்த சோறு. காலங்காலத்தில் சோறு தான் நண்பர்கள். இன்னைக்கு அருமையான சாப்பாடு நண்பர்களே. தண்ணியை கூட இருக்காம கொண்டாரு அப்படியே. சாப்பிட்றதுக்கு எப்படியோ இரு இரு. ததும்ப ரசம். என்ன ரசம் அது? மிளகு ரசம். ஆஹா, அது உடம்பு நல்லதுடா. இப்படி மசியணும் நண்பர்களே. ரச சாப்பாடு மட்டும் நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கட்டுவோம். நல்லா தரமாக முடிச்சாச்சு. மதுவுக்கு சூப்பர் சாப்பாடு நண்பர்கள். இன்னைக்கு ரசக்கஞ்சி. சுடுல அது மாதிரி டிப்பனு எப்படி மதிச்சாப்பா? சூப்பர் சாப்பாடு நண்பர்களே. குழந்தைகள் எப்படி மசிச்சு கொடுங்க, நல்லா இருக்கும். குழந்தைங்க நல்லா சாப்பிட ருசியா. இந்த சோறு விரைக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் ஐடியா? கீழே ரசத்தை ஊற்றிடணும் நண்பர்களே. கீழே ரசத்தை ஊற்றினா எவ்வளோ சோறு போட்டாலும் உங்களுக்கு இருக்காது சோறு. ரச சோறு நல்லா சாப்பிடுவோம். ஏன்னா முதலே போதுமாடா. இது அது சாப்பிட்றா, சூப்பராக இருக்கும்டா. அதான் ஓடியா சாப்பிடு. ஆறிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. சாப்பிடு. பொரியல் வைக்கோடா. இந்த பொரியல், இந்த தண்ணி வேணா குடிச்சிக்கோ. இந்த காய்பிடி. அடா வக்காளி, என்ன சுட்டு பொசுக்குது. சாப்பிடுங்க சாமி. தேங்காய் சிலருக்கு மெண்டு சாப்பிடணும். சரியா? ஓகே. இருப்பா வச்சிருப்பேன் தெரியும்பா. ஏய், தேங்காயா கிடக்கு நிறையா. ஏன் அடிச்சு தேங்காய் எப்படி போட்டு கொண்டுறேன்டா? அது போதுமான ஒரு ஓகே. நம்ம ஒரு பிடி பிடிச்சிடும் நண்பர்களே. நம்ம என்ன இப்போ சும்மாவா? காலையில் ரசம், மிளகு வெள்ளை போட்டு ரசம் செம்ம டேஸ்டாக இருக்கும் நண்பர்களே. மிளகு வெள்ளைப்பூடு ரசம் இன்னைக்கு
மதுமா ஆ எப்படி டேஸ்ட் எப்படி இருக்கு நண்பரே செம்ம டேஸ்டாக இருக்கு சார் நல்லா இருக்காப்பா? சூப்பராக இருக்கு நீங்கள் அவசரமாக வச்சா தாண்டி அந்த குழம்பு நல்லா இருக்கும் நீங்கள் என்னைக்கு பார்த்து வைக்கிறியோ அது விளங்காது இன்னைக்கு தான் நல்லா இருக்கும் சாப்பிடு அள்ளி. புடலங்காய் பொரியல் செம்மையாக இருக்குது இதே நாட்டு போடலாமா? அப்படி சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பெருசு பெருசாக இருக்கும் பாரு. வா நீளமா. அப்போ இங்கே விற்கிறத விட்டா எங்க சந்தையில் ஆமாம். ஜோதியம் அண்ணன் இளங்கோ அண்ணன் கடையில் இருந்து ம் உடச்சி வச்சுருப்பாரு பெருசு ஃபுல்லாக. ரசோதோசமே அங்கே நம்ம வீட்டில் சிம்பிளாக சின்ன சாப்பாடு தான் பெருசு லெவலாம் கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னப்பா சாப்பிடுவா செஞ்சுக்கிட்டே இருக்குது. ம் காயெல்லாம் நல்லா இருக்கா காய் நல்லா இருக்கா? பட்டோதை ஏன் எல்லாத்துலேயும் போட்டுற ரசத்துக்கு பட்டவத்தை போடணுமா இல்லையா? அப்புறம் இதுக்கும் போட்டிருக்க ஆமாம். அப்புறம் புடலங்காய்க்கு பட்டவத்தை போட்டு பார்த்துக்கணுங்களா? கோபா பட்டவத்தல் நல்லது. ம் பட்டவத்தல் சாப்பிட்டா ரத்தம் ஊறும் தெரியுமா? சாப்பிட்டியா வேணுமா? ம் 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 ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் உண்மையாக நல்லா இருக்குது ஒன்றும் அப்படி அது என்னன்னு தெரியல. எண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். நீ ஒரு இதை எத்தனை தடவை பிசைவேணும். அப்பா சாப்பிட்டு முடிச்சு வருது சுடுது. இந்த வீடியோவை உன்னை தான் பார்க்க சொல்லுவோம் முடிஞ்சதுக்கப்புறம். ஆமாம் அப்பா சாப்பிட்டு வரா என்ன காய் தங்கம் இன்னைக்கு தாங்க என் பிள்ளை காய் கட்டுருக்கு சாமி ஒரே ஆச்சரியமும் தான் இருக்கு ஓகே நண்பர்களே நான் முடிஞ்சு அப்பா எப்படி சாப்பிட்டு பாரு நீ தான் 2 லேட்டாக சாப்பிட்ருக்க சாப்பிட்றா சரிம்மா இதுவும் சாப்பிட்றா ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்
ஓகேவா மற்றபடியே சந்திக்கும் கொண்டு மதுரை மியூசியம் பண்ணி ஆனால் ஒன்று எல்லாரும் ஹெல்மெட் போட்டு சும்மா